ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து எழுதியிருக்கோம். ப்ரிலிமினரி எக்ஸாம் குரூப் 2 அண்ட் 2ஏக்கு காமனாக ப்ரிலிமினரி எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கீ வந்து நம்ம எழுதிட்டு வந்த உடனே வந்து சிலர் செக் பண்ணியிருப்போம். சிலர் வந்து ப்ரைவேட் கீ செக் பண்ண வேண்டாம், கவர்மெண்ட் கீ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ நான் வந்து கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்தது, எனக்கு எப்படி இருந்தது இந்த எக்ஸாம், தமிழில் எவ்வளோ கொஷின்ஸ் என்னால் சரியாக எழுத முடிஞ்சது, அண்ட் தென் மேக்ஸில் எத்தனை கொஷின்ஸ் சரியாக எழுதியிருக்கேன், ஜிஎஸில் எவ்வளோ கொஷின்ஸ் சரியாக எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன வியூ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து படித்ததுனால எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மார்னிங் 10 to 6 வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடுவோம். அண்ட் தென் அப்போது நமக்கு மார்னிங் டைமில் ஒரு கொஞ்சம் நேரம், அதே போல் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் தான் கிடச்சிது. அந்த டைமில் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணி தான் நான் எழுதியிருந்தேன். ஆல்ரெடி வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு 2022 வந்து ஒரு 4 to 5 months வந்து ஃபுல் டைமாக வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்கு படித்ததுனால அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யுது. பிகாஸ் எங்கேருந்து கேட்பாங்க, எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின்ஸில் ப்ரைவேட் கீழே செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 80 கொஷின்ஸ் தான் கரெக்டாச்சு. 20 கொஷின்ஸ் வந்து எனக்கு ராங்காக தான் இருக்குது. கவர்மெண்ட் கீ வந்தால் மேபி இதில் வந்து +or-2 ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். அண்ட் தென் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து 25க்கு 20+ கம்பல்சரி வாங்கிடுவேன். அந்த மாதிரி தான் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் பத்தவே இல்லை. லாஸ்ட்டில் வந்து ஒரு 20 minutes தான் இருந்தது. டைம் என்னமோ பார்க்கும்போது 20 minutes இருந்தது. பட் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 60 கொஷின்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணாமே வச்சுருந்தேன். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடி எக்ஸாம்ஸுக்கு படிக்கும்போது ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் நடக்கும். அதே போல் அதாவது 200 மார்க்ஸ்க்கும் ஒரு டெஸ்ட்டு நடந்துடும். அதே போல் நமக்கு யூனிட் டெஸ்ட்டுமே நடந்துடும். எல்லா யூனிட்ஸும் நம்ம ஜிஎஸ்லேயும் கவர் பண்ணிடுவோம், தமிழ்லேயும் கவர் பண்ணிடுவோம், மேக்ஸும் வந்து நமக்கு கவர் பண்ணியிருப்போம். அப்போ ஸ்பீடாக நம்ம வந்து அந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இருக்க டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்தனால எனக்கு 2022 எக்ஸாம் எழுதும்போது வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து 2022 பேப்பர் எழுதி முடிச்சுட்டு குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து சொல்லும்போது டைமே பத்தலை அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அப்போது எக்ஸஸாகவே ஒரு 10 to 15 minutes இருந்தது. அந்த மாதிரி தான் வந்து அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருந்தது. பட் இந்த டைம் வந்து அந்த ப்ராக்டிஸ் அதிகமாக இல்லாதனால, ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இல்லாதனால எனக்கு ஜிஎஸ் கொஷின்ஸில் வந்து டைம் எக்ஸஸாக அதிகமாக நான் எடுத்துக்கிட்டதுனால லாஸ்ட் 20 minutesல எனக்கு 60 கொஷின்ஸ் இருந்ததுனால கடைசியில் ஒரு 10 மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து நான் ரீட் பண்ணவே கிடையாது. மேக்ஸில் 10 கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படி கூட தெரியாமல் ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ரைவேட் கீயாக பார்க்கும்போது வந்து 16 கொஷின்ஸ் தான் வந்து கரெக்ட் ஆகுது. 25ல் வந்து 16 கொஷின்ஸ் தான் கரெக்ட் ஆகுது. அண்ட் தென் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள். அந்த 75 கேள்விகளில் வந்து எனக்கு 40 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைவேட் கீ அப்படிங்கிறதுனால இதை வச்சு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அதே போல் மெயின்ஸுக்கு நம்ம படிக்கணும் கான்ஃபிடெண்ட்டாக அப்படின்னா வந்து நம்ம ஒரு 150 கேள்விகளுக்கு மேலேயாவது வந்து நம்ம போட்டிருந்துருக்கணும். இதுதான் என்னோடய ஒப்பீனியன் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த டைம் வந்து நமக்கு வேக்கன்சியுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரேஷியோஸில் எடுக்கும்போது நமக்கு கம்மியான அளவுக்கு தான் எடுப்பாங்க. 1:10 எடுத்தாலுமே வந்து தோராயமாக நம்ம 500 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட 500 போஸ்டிங்ஸுக்கு தான் வந்து நமக்கு எடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தானே நமக்கு மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. அப்போ பார்க்கும்போது கொஷின்ஸ் வந்து நம்ம அதிகமாக போட்டிருந்தா மட்டும்தான் குரூப் 2ஏக்கே வரும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். இது மாதிரி வந்து இதில் தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில தெரிஞ்ச கொஷின்ஸையும் வந்து நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். சிலதில் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியும். பட் ஓஎம்ஆரில் வந்து மார்க் பண்ணும்போது ஒரு கொஷின் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி அடுத்தடுத்த கொஷின்ஸ் படிக்கும்போது வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் டைம் அங்கே கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி கரெக்டான ஆன்சர் தெரியும், பட் ஓஎம்ஆரில் வந்து
மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் எவ்வளோ தமிழில் எடுத்திருக்கீங்க, மேக்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்திருக்கீங்க, அண்ட் தென் ஜிஎஸ்சில் வந்து 75க்கு எத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஓவராலாக இந்த கொஷினை பற்றின ஒரு வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னும் சொல்ல முடியாது, பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக படிச்சிருந்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 மந்த்ஸ் கூட வந்து ஃபுல்லாக அதுக்காகவே படிச்சிருந்தா கூட கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கும். மெயினாக வந்து என்னோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இல்லாதது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ட்ராபேக் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கொஷினே ஒன்று தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு, ஆடுவு வந்தால் மகடுவு வந்தான் மகடு வந்தால் சாத்தி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லைன்ஸ் வந்து படிச்சிருந்துருப்போம். ஸோ அதில் வந்து பெண்கள் கடல் கடந்து சென்றது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மகடுவோடு இல்லை அப்படின்னா மகடுவோ அப்படிங்கிறது வந்து பெண் தான் அப்படிங்கிறது என் மைண்டில் வந்து கிளிக் ஆகிருந்தது. பட் நான் குறிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மகடுவு வந்தான் அப்படிங்கிறத தான் நான் குறிச்சிட்டேன். ஓகேவா, பாயிண்ட் அவுட் பண்ணும்போது மகடு வந்தால் அப்படிங்கிறது சியில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன். பட் போய் ஓஎம்ஆரில் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது பிஏ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மகடு வந்தான் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஷேர் பண்ண அடுத்த செகண்டே வந்து எனக்கு அது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கேள்விகள் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் கூட அதில் வந்து நம்ம அப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இளஞ்சி அப்படிங்கிறது வந்து தூய தமிழ் சொல் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் எழுதியிருந்தேன். அதே போல் நான் வந்து ஒரு என்னோடய அசம்ஷனில் போட்டது தான் இந்த உத்தமம் அப்படிங்கிறது வந்து உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதுவுமே ஆன்சர் கரெக்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுல நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொத்தான் அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் கீ ஆன்சர்ஸில் ப்ரைவேட்டாக பார்க்கும்போது சிலர் வந்து பிண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து பொத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பெருசாக வந்து ப்ரைவேட் கீக்கும் கவர்மெண்ட் கீக்கும் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேபி ஒரு மினிமம் 2 கொஷின்ஸில் இருந்து மேக்ஸிமம் ஒரு 4 கொஷின்ஸ் வரைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஓவராலாக பார்க்கும்போது இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக படிச்சிருந்தாவே ஒரு நல்ல கொஷின்ஸ் போட்டு ஒரு 150க்கு மேலெலாம் கொஷின்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது, நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்க, 200 கொஷின்ஸுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து நீங்கள் சரியாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்தராக வந்து இதோடைய கீ ஆன்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் கீ வரும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸும் வந்து 25 கேள்விகளையும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸும் நான் 1 பை 1 வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். ஓகேவா, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.